அதாவது டெமோக்ரஸிக்கும் ரிப்பப்ளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, டெமோக்ரஸி வந்து மெஜாரிட்டி ரூல் வந்து அதை ப்ளே பண்ணும். ரிப்பப்ளிக் அப்படிங்கும்போது ரிப்பப்ளிக்கில் வந்து ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். அந்த கண்ட்ரோல் வந்து எலெக்டட் பை த பீப்புள் அப்படின்றத விட எலெக்டட் பை த பீப்புள் ஃப்ரம் மெஜாரிட்டி அப்படின்றத விட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள். அப்போ அதில் ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கும். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் அங்கே மதிப்பே ஒழிய பீப்புளுக்கு வந்து லெஸ்ஸர் பவர் தான் கொடுப்பாங்க ரிப்பப்ளிக்கில். டெமோக்ரஸியில் அப்படி இல்லை, மெஜாரிட்டி தான் ரூல் பண்ணும். மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அதுதான் ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, பாப்புலராக இருக்கிறவங்க யாரோ அவங்கள தான் டெமோக்ரஸியில் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி ஆயிரும். அதில் வந்து அதுக்கான அந்த அந்த பொசிஷனுக்கான தகுதியோ, அந்த பொசிஷனுக்கான ஒரு அந்த பொசிஷனுக்கான ஒரு டேலண்ட்டோ, அதுக்கான அதை டேக்கிள் பண்ணக்கூடிய திறமை, தாக்குப்பிடித்தல், குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்காது டெமோக்ரஸி. ரிப்பப்ளிக் அப்படி இல்லை, ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு தான் அதில் பவர் ஜாஸ்தி. டெமோக்ரஸியில் பீப்புளுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதுவும் மெஜாரிட்டி பீப்புள் தான் பவர் ஜாஸ்தி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேஜர் பிளண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாப்புலராக இருக்கிறவங்க தேர்ந்தெடுத்துருவாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. ரிப்பப்ளிக்கில் அப்படி கிடையாது. பவர் வந்து ஃபுல்லாக பீப்புள்கிட்ட போச்சுன்னா அது வந்து தடியெடுத்தலாம் தண்டல்காரன்ற மாதிரி ஆயிரும். மோசமான சட்டங்களை கூட கொண்டு வருவாங்க. சரியான சட்டமாக தவறான சட்டமாகலாம் பார்க்க மாட்டாங்க. மெஜாரிட்டி பீப்புள் வந்து மைனாரிட்டிக்கு தான் வந்து அந்த பகுத்தறிவு இருக்கும். மெஜாரிட்டியோட பகுத்தறிவு வந்து அவங்க மழுங்கடிக்கப்பட்டு கிடப்பாங்க. மைனாரிட்டிக்கு தான் அந்த பகுத்தறிவை டீட்டெயிலாக பார்த்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒரு முடிவெடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ டெமோக்ரஸியோட ரிப்பப்ளிக்கே பெட்டரான ஆப்ஷன் அப்படின்றது தான் இன்டலெக்சுவல்ஸுடைய மேஜர், அதாவது இன்டலெக்சுவல்ஸுடைய ஷார்ப் கூற்று. ரிசர்ச் படியும் அதே சமயத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டு, பேலன்ஸ்டு கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா டெமோக்ரஸியோட ரிப்பப்ளிக் ரொம்ப பெட்டரான ஒரு பொசிஷன் அது. அப்போ ரிப்பப்ளிக்கில் வந்து ஒரு டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். அப்போ தான் அதுக்கான ரெஸ்ட்ரெயின்ட்டு, அதுக்கான செல்ஃப் கண்ட்ரோல் வந்து சேஃப்லி இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய கூற்று.